ஹலோ கைஸ், நான் உங்கள் சதீஷ். இந்த வீடியோவில் மத்தி மீனோட நல்லது கெட்டதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல எல்லோரும் நமக்கு சொன்ன நல்லதை பற்றி பார்ப்போம். மத்தி மீனில் ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. அதோடு கூட கால்சியம், வைட்டமின் டி அண்ட் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் ஜிம்முக்கு போகிறவங்க, பாடி பில்டிங் பண்ணுறவங்க மத்தி மீனை அதிகமாகவே எடுத்துக்கலாம். அப்புறம் இதய சம்பந்தமான நோய்கள் உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் சம்பந்தமான நோய்கள் உள்ளவங்க மத்தி மீனை அதிகமாகவே சாப்பிடலாம். மேலை நாடுகளில் இந்த மத்தி மீனில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காக பெண்கள் கருவுற்றது முதல் குட் சப்ளிமெண்ட்டாகவே இதை யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. மிகப்பெரிய தோல் நோய்களான சொரியாசிஸ், எக்ஸிமா பிரச்சனை உள்ளவங்க இதை அதிகமாகவே சாப்பிடலாம். இந்த மத்தி மீனில் உள்ள ஒமேகா 3 ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராகவும் ஒரு நல்ல பெயின் கில்லராகவும் அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும். அப்புறமா உடல் எடையை குறைக்கணும்னு பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மத்தி மீன் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 நம்ம உடம்புல உள்ள அந்த கொழுப்பை எரிக்கிற திறனை அதிகரிக்கும். ஸோ அவங்களும் நிறைய சாப்பிட்டுக்கலாம். இதை மாதிரி நிறைய யூசஸ் இருந்தாலும் ஒரு சில தேவையில்லாத விஷயங்களும் மத்தி மீனில் இருக்குது. இப்போ அந்த தேவையில்லாத விஷயம் என்னன்னு பார்ப்போம். இந்த மத்தி மீனில் பியூரினுங்கிற ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. இந்த பியூரின் நம்ம உடம்புல யூரிக் ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகி ரத்தத்தின் மூலமாக போய் நம்ம பாடியில் பல ஃபங்க்ஷனை பண்ணோம். ஸோ இதை மாதிரி நம்ம மத்தி மீன் மூலமாக அதிகமாக யூரிக் ஆசிட் உள்ளே வரும்போது நம்ம ஜாயிண்ட்டுகளில் உள்ள மூட்டில் போயிட்டு ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகி அங்கே ஒரு வீக்கத்தை ஏற்படுத்தும், அங்கே ஒரு பெயினை ஏற்படுத்தும். இதுக்கு தான் நம்ம தமிழில் கீழ்வாதம், முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம். இதை இங்கிலீஷில் கவுட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ உடலில் போன அந்த யூரிக் ஆசிட்டு நம்மளுடைய சிறுநீரகத்தின் மூலமாக ஃபில்டர் ஆகி யூரின் மூலமாக வெளியே போகணும். இதுதான் நார்மலு. ஸோ அதிகப்படியான யூரிக் ஆசிட் வரும்போது நம்ம சிறுநீரகத்தால் எல்லாரையும் ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ அங்கேயும் ஒரு ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கவுட் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் கிட்னி ஸ்டோன் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்காது. ஸோ இந்த 2 பிரச்சனை உள்ளவங்களும் மத்தி மீனை அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ ஓகே, தேங்க்யூ.